இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேஞ்சன்ட் கோ பார்த்தீங்கன்னா இபி பில் செலுத்துவது சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரியே இபி பில் எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் வந்து தற்போது அவங்க ட்விட்டர் பேஜில் கொடுத்த அப்டேட். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஸி இபி பில் பேமெண்ட் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் லாகின் அண்ட் பே இன் எ ஃபியூ சிம்பிள் ஸ்டெப் ட்ரை த டிஎன்இபி ஆப் டுடேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக சீம்லெஸ் பேமெண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு டவுன்லோட் டிஎன்இபி மொபைல் ஆப் சொல்லிட்டு ப்ளே ஸ்டோருக்கான லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான லிங்க், ஐஓஎஸ் ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குயிக் அண்ட் ஈஸி இபி பில் பேமெண்ட் வித் டிஎன்இபி மொபைல் ஆப் மூலமாக ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் சில ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் டிஎன்இபி ஆப்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு லாகின் வித் யுவர் ரிஜிஸ்டர் க்ரெடென்ஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இங்கே புதுசாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய கன்சூமர் நம்பர் என்டர் பண்ணி உங்களுக்கு இபி பில்க்கான அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இபி பில்க்கான ரிசிப்ட் வந்துடும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் இபி பில் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட வீட்டிலேருந்தே இபி பில் பே பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ட்விட்டர் பேஜில் அப்படி கொடுத்துருக்காங்க. தற்போது உங்கள் மொபைலை பயன்படுத்தி எப்படி இபி பில் பே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டேஞ்சன்ட் கோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு டேஞ்சன்ட் கோ மொபைல் ஆப் சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 டிஜிட் பின் நம்பர் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட இபி பில் நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு பேமெண்ட் கம்ப்ளீட்டட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இபி பில் நம்பர், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பில்க்கான டியூ டேட்டும் இருக்கும் 17/12/2024. நீங்கள் பேமெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா இதிலே வந்து பே பில்லுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பில் அமௌண்ட் பே பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் சூஸ் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. யூபிஐ ஆர் கியூஆர் 2 ஆப்ஷன் இருக்கும். கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜிபே மூலமாக பே பண்ணணுமா, ஃபோன்பேவா, பேடிஎம் எதுவோ அது பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு பேமெண்ட் சக்ஸஸ் அந்த மாதிரி வந்துடும். வியூ ரெசிப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெசிப்ட்டும் நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வேறு இபி பில் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் குயிக் பே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண பிறகு 0ன்னு சொல்லி அமௌண்ட் காட்டுது. ஏற்கனவே 115 காட்டுச்சு. நீங்கள் மறுபடியும் பேமெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா குயிக் பே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணி செக் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணதாக இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறதை தான் பே பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி இபி பில் அமௌண்ட் ஈஸியாக ஆன்லைனில் பே பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏஜென்ட் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.